1வது அதிகாரம், இவைகெல்லாம் தெரிஞ்ச வசனம். பிரைஸ். 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. என்னோட செய்தி என்னன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய சபைக்கு முன்பாக, ஒவ்வொரு விசுவாசிக்கு முன்பாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் அதற்கு எப்படிப்பட்ட தகுதியோடு இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம என்ன பண்ணணும், கவனித்து அதன்படி வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியோட தலைப்பு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற செயல் யாருடையதுன்னா கர்த்தருடையது. அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ். நம்மளால காரியத்தை என்ன பண்ண முடியாது, வாய்க்க பண்ண முடியாது. அப்போ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா என்ன செய்யணும்னா, இங்கே முதல்ல ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இது. சங்கீதத்தில் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு மனப்பாடமாக சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாதா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆலோசனைங்க. அப்போ இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் இருக்குது உலகத்தில். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைன்னு வர்றது எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ரொம்ப கவனமாக அதை கேட்டு அறிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு துன்மார்க்க ஆலோசனைகள், வழி தடுமாற செய்கிற ஆலோசனைகள், உலக பிரகாரமான ஞானத்தில் வருகிற ஆலோசனைகள் ஏராளமாய் மலிஞ்சு கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நடக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், டேவிட் ஏற்கனவே வர்ஷிப்பில் சொன்னது போல கர்த்தருடைய சத்தம் நல்லா தெளிவாக கேட்கும். ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்கு பிரைஸ் லார்ட். எப்படின்னா இருதயத்திலே தோன்றுங்க, இதை செய்யக்கூடாது, இங்கே போக வேண்டாம், இதை செய்யலாம், இதை கொடுக்கலாம், இதை கொடுக்கக்கூடாது, இது ஆண்டவர் நடத்துகிற பாதை தான். இந்த தெளிவு இருந்துட்டா எந்த பாதையிலும் மனரம்பியமாக போயிட்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவிகளுடைய வழியில். அப்படின்னு என்ன அர்த்தம், பாவிகள்லாம் கியூவில் நின்னா அந்த கியூவில் போய் நிற்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஒரு வழியில் போவாங்க பாருங்க, அவங்க பின்பற்ற ஒரு வழி இருக்கும் பாருங்க, வழிமுறைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பாவிகளுடைய வழியில் நம்ம நிற்கவே கூடாது, அந்த பக்கம் போகவே கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும் எது பாவிகள், மெஜாரிட்டி பாவிகள் போகிற வழிகள் எது நமக்கு நல்லா தெரியும். ஒரு சினிமா பார்க்கறது, ஹல்லேலூயா, ஒரு சீரியல் பார்க்கறது, அதெல்லாம் முக்கால்வாசி யார் பாப்பா? கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது துன்மார்க்கன் போடும் வெளிச்சம். அது யார் போடுற வெளிச்சம்? துன்மார்க்கன் போடுற வெளிச்சம் தான். அப்படி சீரியல்லாம் வெளிச்சத்தில் போடுறான் பாருங்க, லைட் வச்சு. ஹல்லேலூயா. அவள் துன்மார்க்கன் போடுற வெளிச்சத்தில் போய் நீதிமான்கள் நிற்கலாமா? இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, சினிமா பார்த்தா என்ன தப்பு, சீரியல் பார்த்தா என்ன தப்பு, காமெடி பார்த்தா என்ன தப்பு? நான் சொல்கிறேன், ஷார்ட்ஸில் கூட பிரைஸ் லார்ட், ஏதாவது ரீல்ஸில் கூட சினிமா பாட்டை பேக்ரவுண்டில் வச்சு அது நல்ல விஷயத்த போட்டால் கூட நீங்கள் பார்க்காதீங்க. இந்த வழியிலலாம் நின்னா உங்கள் காரியம் வாய்க்காது. ஏன் என் காரியம் வாய்க்கலை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கேள்வி கேட்டே இருக்கீங்களே. வசனத்துப்படி வாழ்றீங்களா? ஹல்லேலூயா. பாவியோட வழியில் நின்றால் ஸ்தோத்திரம், காரியம் வாய்க்காது. அடுத்தது பாருங்க, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீங்க. பரிகாசக்காரருக்கு நிறைய டெஃபினிஷன் பைபிளில் இருக்குது. நான் எழுத்தின்படியே சொல்லிட்டு போகிறேன். எப்போ பார்த்தாலும் சிரிப்பு, அரட்டை. சிரிக்க வேணான்னு சொல்ல, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் அரட்டை அடிச்சுக்கிட்டு, அடுத்தவங்களை ஒரு மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு, தேவையில்லாத பரிகாச வார்த்தைகள், டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் பேசுறது, இதெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க வயசாயிடுச்சு உங்களுக்கு என்ன அப்படின்னா. நான் யங் ஏஜில் கூட நான் அந்த மாதிரி பட்டவங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டேன்னா உடனே நெஞ்சு வலி வரும். என்னை ஆண்டவர் அதிகமாக என்னை பரிசுத்தப்படுத்துறது நெஞ்சு வலியில் தான். பிரைஸ் லார்ட். நான் காலேஜ் படிக்கிற டைமும் சரி, ஸ்கூல் படிக்கிற டைமும் சரி, எனக்கு நான் ஏதாவது ஒரு தப்பாக தேவையில்லாத பிள்ளைகளோடு சேர்ந்து சில காரியங்களை பேசி அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா பிரைஸ் லார்ட். இல்லைனா வால் போஸ்ட், அப்போல்லாம் நிறைய மவுண்ட் ரோட ஃபுல்லாக வால் போஸ்ட் தான் இருக்கும், சினிமா போஸ்டர்ஸ். அது ஏதாவது தெரியாமல் தப்பி தவறி பார்த்துட்டேன்னா என்னை உடனே அன்றைக்கி மத்தியானம் வீட்டுக்கு வந்த உடனே 3 மணிக்கு வருவேன் காலேஜ் முடிச்சு. நெஞ்சு வலிக்கும் பாருங்க, உயிர் போகிற மாதிரி வலிக்கும். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ஸ்கூல் போயிடுவாங்க, தங்கச்சிங்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு 5 மணிக்கு தான் எல்லாம் வருவாங்க. நான் மட்டும் உட்காந்து என்ன பண்ணுவேன், செவுத்து பக்கமாக திரும்பிக்கிட்டு அழுது அழுது மன்னிப்பு கேட்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை எல்லா விதத்துலையும் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன். அதனால தயவுசெய்து தேவ பிள்ளைகள் அசால்ட்டாக நினச்சிட்டு போங்க, இது தப்பா, இதெல்லாம் என்ன உலகத்தோடு ஒத்து தான் போகணும், போங்க, உங்கள் காரியம் வாய்க்காதுங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தர் உடனே அடிச்சுதான் நொறுக்க மாட்டார், ஒரு சிலர் அப்படி விட்டுருவார். ஆனால் என்ன காரியம்னா நம்முடைய காரியங்கள் நிறைய வாய்க்காது. எதை தொட்டாலும் ஃபெயிலியர்.
எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் குழப்பம். இப்படியே போகணும்னு சொன்னா நீங்க ஜாலியா துன்மார்க்கோட வழியில இல்லைங்க, பாவியோட வழியில உட்காருங்க, அப்புறம் அந்த ஆலோசனையில நடங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. டேவிட் சொன்னது போல செய்யாதேன்னு சொல்றதுதான் நம்மளால செய்யாம இருக்க முடியல. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். இதை செய்துறோம், என்ன நடக்குதோ நடக்கலையோ உட்காந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லுங்க, பைபிளை வாசித்துறோம். எப்படியாவது எங்கேயாவது யோசிச்சுட்டாவது உட்காந்து என்ன பண்ணுறோம், ஒரு அதிகாரமாக வாசிட்டு ஓடிடும், இல்லை கேலண்டர்லேயாவது ஒரு வருஷத்தை வாசித்துட்டு ஓடிடும். ஆனால் வாசித்தா மட்டும் பத்தாது, இரவும் பகலும் அதில் என்ன பண்ணுமா? ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு அதாவது அவங்க நர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறவங்க, அவங்க வந்து மிரட்டுவாங்க பாருங்க, வா போன்னு தான் பேசுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுச்சு, சொல்லிச்சு. எனக்கு டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு. கேட்கலாம், ஏன்னா எனக்கு அந்த இடத்துல எல்லாரும் பழக்கமாயிட்டாங்க. இவ்வளோ நாள் இருந்தால் எல்லாம் நர்ஸு, டாக்டரு, மற்ற வேலை செய்கிறவங்க நிறைய பேர் எல்லாம் நல்லா பழகிட்டாங்க. இந்த மாதிரி நான் கேட்டிருப்பேன். வந்துச்சு வாய். ஆனால் நான் என்ன பண்ணேன், அமைதியில் இருந்துச்சு. அப்படி வெளியில் வந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவர் மேன்மையும் எங்களுக்கு உண்டு, சிறுமை எங்களுக்கு உண்டு, சோத்திரம். இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை உள்துற போட்டேன், மேலான அதிகாரத்துக்கு நீ என்ன பண்ணு, கீழ்ப்படி. ஏன்னா அவங்க டியூட்டி அவங்க செய்கிறாங்க. இதில் உட்காராத, பெட்டில் உட்காராத, செருப்பை போடாத உள்ள, அப்புறம் டாக்டர் விசிட் வர போகிறாங்க, வெளியில் போ. நம்ம அப்போ வந்து மிரட்டுமா சொன்னால் உனக்கு புரியாதா? இடத்த விட்டு காலி பண்ணி வெளியில் போனால் போக மாட்டியா, வரியா போறியா தான் அப்படின்னும் போது நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. முடிச்சுட்டு தான் போகிறோம், அதுக்குள்ளே அந்த பேச்சு பேசிடுறாங்க கொஞ்ச நேரத்தில். ஏன்னா அவங்க டியூட்டி அது. அப்போ டாக்டர்ஸ் வரும்போது அங்கே இருந்தால் இவங்க திட்டு வாங்குவாங்க, டாக்டர்ஸ் நல்லபடியாக பேசிட்டு போயிடுவாங்க. அப்போ கர்த்தர் உடனே ஒரு வார்த்தையை போட்டார், மேலான அதிகாரத்துக்கு என்ன பண்ணேன், கீழ்ப்படி. ஹல்லேலூயா. அப்போ நான் சோத்திரம் பண்ணேன், கீழ்ப்படிற ஆண்டவரே. இனி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வேகமாக என்ன பண்ணிடுறேன், முன்னாடியே செய்து நான் வெளியில் வந்துடுறேன் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஆண்டோட வார்த்தையை சொல்லி நம்ம நடத்துறாரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, இதில் வருகிற தேவ சமாதானம் வேற எதுலையுமே வராது. ஹல்லேலூயா. இதில் தான் தெரியும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ். எடுத்து பேசலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறது, முடிச்சுட்டு தானே போக முடியும், அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? ஓப்பன் பண்ணி வந்து சரியா கேட்குறாங்க, அங்கே எல்லாரும் கேட்குறாங்க, தான் பேசுகிறாங்க. ஆனால் இப்படி அமைதியாக போகிறதுனால நிறைய பேர் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா, அங்கே வேலை செய்கிறவங்க கூட, அந்த ஆயாமா இருங்க, பெருக்கிறவங்க, துடைக்கிறவங்க கூட வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மான்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. சொல்கிறேன், வசனம் மண்டையில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் செயல்முறையாக மாறணும். அப்படி மாறும் பொழுது அநேக ஆத்துமாக்களை கர்த்தரை நம்ம நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். நாமும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதான் உலகத்தோட டக்குன்னு கோவம், டக்குன்னு வார்த்தை, டக்குன்னு எடுத்து சொல்லிடுறோம். அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபெயிலியர். அதான் சொல்கிறேன், நமக்கு தான் நம்ம ஃபெயிலியர். நிறைய தோல்விகள், காரியங்கள் வாய்க்க முடியாதபடிக்கு அது தடை வந்து பிசாசோ, செய்கனையோ, மந்திரமோ, அந்த அவனோ இவனெல்லாம் கிடையாது, நம்ம செய்கை தான். ஹல்லேலூயா. அதனால நம்ம செய்கைகளில் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ரொம்ப கவனமாக ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு பயந்து செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம செய்வது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அப்போ இப்படி இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அப்புறம் 3வது வசனத்தை சொல்லப்பட்டு, அவன்னா எவன், இப்படி செய்யக்கூடாததை செய்யாமல் செய்ய வேண்டியதை செய்கிறவன், இல்லைன்னா செய்கிறவள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்களாம், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப நீர்க்கால்கள் ஓரம் அப்படின்னு சொன்னாலே நீர்க்கால்கள் எதுனா வசனத்தை தான் குறிக்குது. ஹல்லேலூயா. எதை குறிக்குது? வசனம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, உங்களுக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டோட வசனத்தை வச்சே நான் ஜெயிக்கிறேன்னு? சத்தியத்தின்படி நம்ம யுத்தம் பண்ணணுமா? எதன்படி? சத்தியத்தின்படி. இந்த வசனத்தின்படி நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த வசனத்தின்படி நான் அப்படி போறேன் இப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்போ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு சொன்னா நம்ம வேர், நம்முடைய பிடிப்பு எல்லாமே எது மேலே தான் இருக்கணும்னா வசனத்தின் மேலே தான் இருக்கணும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சில விஷயத்த சொன்னேன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடிலாம் இது எந்த வசனத்தில் இருக்குது, நீதிமொழிகள் 32 இல்லையான்னு கேட்பாரு. சில காரியங்களை சும்மா சில காரியங்களை பேசுனா, இப்படி பைபிள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஹல்லேலூயா. நம்மளாம் கொஞ்சம் அந்த பாரம்பரியத்தில் தான் வந்தோம். சில விஷயங்கள்லாம் இப்போ எப்படி, சில விஷயங்கள்லாம் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, நம்ம பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்தது, அப்படி ஏதாவது சில விஷயங்களை ஆரம்ப நாட்கள் அப்படி சொல்லும்போது உடனே அப்படி கேட்பாரு, நீதிமொழிகளில் 32வது அதிகாரத்தில் இது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதான் வசனத்தில் இல்லாத ஒன்றை நம்ம செய்யவே
கூடாது. எல்லாமே வசனத்துல இருக்கா, கத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்து நீங்க செய்து பாருங்க, உங்க காரியம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ அவன் எங்க இருப்பானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப நம்முடைய 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 அந்த உறுதி, ஒருத்தன் நிக்கிறானா அவன் கால் ரொம்ப முக்கியம். ஒரு செடி நம்மளை கர்த்தர் எதுக்கு சமானமா வைக்கிறாருன்னா, ஒரு மரத்துக்கு. ஒரு மரம்னாக்கா அது வேர் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் அழகான அந்த கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள்லாம் ரொம்ப அழகா இருந்தாலும் அது வேர்ல இருந்து துண்டிக்கப்பட்டுட்டா, அது வேர் சரியான இடத்துல இல்லைன்னா அந்த செடி வேஸ்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வேர் என்பது நம்ம இருதயம், நம்முடைய நம்முடைய என்ன சொல்றது, நம்ம பிடிப்பு எல்லாமே எங்கதான் இருக்கணும், நீர்க்கால்களின் ஓரமாய். அப்படின்னா என்னது, வசனத்தின் ஓரமாய், வசனத்துல பிடிக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி இருந்தால் தன் காலத்தில் தன் கனியை தந்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னா, கனி தருகிற ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து, பிரைஸ்லா, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஸோ அவன் எப்படி இருப்பானா, பிரைஸ்லா, அவன் வாழ்க்கையில கனி இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கனி எப்போ எல்லாரும் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலை நல்லா இருக்கும்போது கனி நிறையா கொடுப்பாங்க. சூழ்நிலை ஒரு மாதிரி போச்சுன்னா கனியே இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, தண்ணி நல்லா கிடைக்குது, வசனம் நிறையா கிடைக்குது, நீர்க்கால் ஓரமாக தான் நடப்பட்டிருக்கிறான், வேர் இருக்குது. ஆனால் பிரைஸ்லாட், அந்த சூழ்நிலை இருந்தாலும் நிறைய மரங்கள் பார்ப்பீங்க நீங்கள், நல்ல தண்ணி ஓரமாக தான் இருக்கும், அங்கே தண்ணி பாஞ்சிட்டே கூட இருக்கும். ஆனால் என்ன பண்ணாது, கனியே இருக்காத சில மரங்கள்லாம் உண்டு. ஏன்னா அதுக்கு சில சக்திகள் குறையா இருக்கும். அப்போது நம்ம வசனத்தை எடுத்து வசனத்தின்படி வாழும் பொழுது எப்படி இருப்போம்னா, மற்றவர்களுக்கு கனி என்பது, நான் எப்பவுமே சொல்லுவேன், கனி என்பது நமக்கல்ல, அது இயேசுக்கும் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ யார் ஒருவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழ்வானா, முதல்ல அவன் தனக்கு தான் பிரயோஜனமா இருக்கணும். தனக்கு தான் திருப்தியா வாழ்ந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், எடுத்து கொடுக்குறவங்களா மாற முடியும். நமக்குள்ளே அந்த திருப்தி இல்லைனா, நமக்குள்ள அந்த நிறைவு இல்லைனா, நான் கூட சொல்றேன், ஊழியர் செய்யற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் உங்க ஜெபத்தெல்லாம் அதிகரிங்க, தயவு செய்து. லீவ் போட்டால் அது உட்காந்து நல்லா ஜெபிங்க. இந்த காலகட்டம் அதிகமாக ஜெபித்து தேவ பலனையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதையை கடந்து போய் கர்த்தர் வச்சிருக்கிற ஏராளமான நன்மைகளை, காரிய சித்தியை, காரியம் வாய்க்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ போராட்டம். இதில் கரெக்டாக ஜெயிச்சு வாங்க, பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொள்வோம்னா கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா சபையில் நன்மை பேசுறீங்க, காரியம் வாய்க்கும் பேசுறீங்க, எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. என்ன நடக்குது, யாருக்கு நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில பலிக்கும். அல்லேலூயா. சரி, அப்போ கனி கொடுக்கிற அனுபவம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து அவங்க இலை என்ன பண்ணாதான் பச்சையா இருக்குமா. இலை எப்படி இருக்குமா, இலை தந்து கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை என்று சொன்னால் நல்லா கவனிங்க, நல்ல ஒரு செழிப்பு. இலை என்றால் என்ன, நல்ல பச்சையா இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். மற்றவங்க பார்க்கும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, நல்லா இருப்பீங்க. மற்றவங்க பார்த்து சாட்சி சொல்ற அளவுக்கு அந்த இலைகள் பச்சையா இருக்கிற ஒரு அனுபவம், பசுமையான ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, வைப்பார். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்களோடு கூட இருந்து அவன் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். வாய்ச்சாதாங்க கனி கொடுக்க முடியும், செய்கிறது வாய்ச்சாதாங்க இலை பச்சையா இருக்குமோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, பிரைஸ் தி லார்ட், நீங்க துன்மார்க்க ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, நல்லா மனசுல பதிச்சுக்கிங்க. அந்த ஆலோசனை நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்துருங்க. ஆண்டவர் என்ன பேசுறாரு பொறுமையா இருங்க, அதன்படி கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. பாவிகளோட வழி நிற்காதீங்க. பாவிகள் போகிற இடம், அவங்க செய்யற காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது கம்ப்ளீட்டா தவிர்த்துடணும். அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, அந்த வழியில உட்காரவே கூடாது. அந்த பரிகாசமாக்கு வேண்டாம். எப்போ பார்த்தாலும் உட்காந்து, நிறைய பேருக்கு ஒரு ஜாலியா இருக்கணும், கிளுகிளுன்னு இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் விரும்புவாங்க. நல்லது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள நிறைவா இருங்க, நல்லதை பேசி சந்தோஷமா இருங்க. அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஒரு மாதிரி தேவையில்லாத காரியங்களை, அப்பிரயோஜனமான காரியங்களை பேசிக்கிட்டு, வீண் கதைகளை பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பரிகாச கூட்டத்தோட கூட உனக்கு பங்கு வேண்டாம் என்று கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீ செய்துட்டே இருந்தீன்னா உன் காரியம் உனக்கு வாய்க்காது. அதனால ஜாக்கிரதையா இரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் டிவிலாம் போட்டு பார்க்குறாங்க அப்படின்னா, நிறைய காமெடி வருது, நிறைய காமெடி. ஒரு சின்ன அனிமல்லாம் கூட அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு அங்கேயே சிரிக்கிறாங்க. எதுலேயே என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்ஸ்லேயே அவங்களே சிரிக்கிறாங்க, நம்மளே சிரிக்க வச்சிடறாங்க.
பிரைஸ்லாம். ஆனா அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம். இப்ப நீங்க சிரிக்கணும் கழிக்கணும்னா ரொம்ப சந்தோஷம், அப்படியே மனசு கவலையை மறக்கணும்ட்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னா, நிலையா இருக்கணும்னா அது எனக்குள்ளதான் வரும். ஜெபிங்க தேவ பிரசனத்துல, ஆண்டு பிரசனத்தை நிரப்புவாரு. கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்க. இதனால ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு உண்டாகுமே தவிர பரிகாசம் பண்ணிக்கொண்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள கழிப்புக்குள்ள போக வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, இப்படியாய் வாழ்ந்து காரிய சித்தி இல்லைன்னா காரியம் வாய்க்க செய்த 2 நபர்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு நபர் யார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு. யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை என்ன பண்ணாரு? வாய்க்க செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 39 2-5 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, யோசேப்பை குறித்து வாசிக்கும் 3ஆம் வசனத்துல, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க சொல்லணும், இவங்க செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்றாரு. நீங்க ஒத்துக்கணும், ஆமா நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறார். சிலர்லாம் சொல்லுவாங்க, எதை செய்தாலும் ஒன்றும் சரிப்பட மாட்டேங்குது சிஸ்டர், இதை தொட்டாலும் போச்சு, கொஞ்ச நாள் தான் ஓடுது, அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் இதில் கை வச்சா அதுவும் போகுது, ஏன் அப்படி ஆகுது? உடனே பிசாசுன்னு சொல்லிட்டாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எடுத்த உடனே எல்லா கெட்டதும் யார் தான்? எல்லா கெட்டதும் வந்தாலும் பிசாசு தான், எல்லாம் நல்லது வந்தால் ஆண்டவர் செய்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் கெட்டதும் யார் தான் அனுமதிக்கிறா? கர்த்தர் தான் உணர்த்தும்படி அனுமதிக்கிறார். நம்ம கெட்டு போகணுன்ற தேவ சித்தமே இல்லை, நம்ம நல்லா வாழணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் பிரியத்துல ஒன்று, அவர் சித்தத்துல ஒன்று நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிமா இருக்கணும். அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்லணும், இவங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாரு. நல்ல அருமையா குடும்பத்தை நடத்துனாங்க, நல்ல பிள்ளைங்களை வளர்த்தாங்க, பிள்ளைங்க நல்ல நிலைமையில இருக்குது, அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நல்லா சால்வ் பண்றாங்க, இவ்வளவுதான் வருமானம், ஆனா கடன் இல்லாம நடத்துறாங்க, நல்ல சுகம் இருக்குது. பலவீனம் வந்தாலும் அவங்க ஜோம் பண்ணி என்ன பண்றாங்க? ஏதோ ஒன்று மருந்து சாப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவங்க நல்ல சுகமா இருக்கிறாங்க, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சுற்றி இருக்கிற ஜனங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இங்க அவனுடைய எஜமான் சொல்றான், இவன் செய்யறது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அது காரணம் என்ன? யோசேப்பின் வாழ்க்கை நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, அவன் கனி தருகிற செடி. அவன் யாரா இருந்தா? கனி தருகிற செடி. இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னொன்று, யோசேப்பு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், யோசேப்பு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனத்துக்கு நேர் எதிரான காரியங்கள் நடந்தது. இப்போ நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிட்டாருன்னு சொன்னா அது அப்படியே உடனே நடக்காது. அதுக்கு மாறான, அதுக்கு எதிரடையான நிறைய சம்பவங்கள் நமக்கு என்ன பண்ணோம்? நடக்கும். வாக்கு தத்தத்தை மறக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னு நல்லா ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்க, எனக்கு கர்த்தர் செய்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கு எவ்வளவுதான் மாறான சூழ்நிலைகள் வந்தாலும், பிரைஸ் தி லார்ட், அவனுக்கு கண்ட சொப்பனம் எல்லாரும் அவன் சகோதரர்கள் தாய் தகப்பன் அவனை வணங்குற மாதிரி, ஆனா அந்த பிளேஸை விட்டு அவன் போயிட்டான். அல்லேலூயா. அந்த இடத்துலயே இல்லை. தாய் தகப்பனும் பிரைஸ் சகோதரர்களும் அவன் காணாத தூரத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டான்? கொண்டு போக பட்டுட்டான். இப்போ இவன் எங்க இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப எப்படிங்க வாக்குத்தத்தை நிறைவேறும்? எப்படிங்க அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்? பிரைஸ் தி லார்ட். அப்ப நிறைவேறுவதற்கு என்ன இல்லை? சாத்தியமே இல்லை. ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன் யோசேப்போடு இருந்தார்னா, அந்த தேவன் கொடுத்த தரிசனம் வாக்குத்தத்தம் அவன் உள்ளத்துல இருந்து கொண்டே இருந்தது. அந்த வார்த்தை தான் கர்த்தர் கூட இருக்கிறார். என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கூட இருக்கணும். ஏன்னா அவர் வார்த்தையாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. சோ என்ன சூழ்நிலைக்குள்ள போனாலும், அவன் குடியில போடப்பட்டான், விற்கப்பட்டான், எங்கேயோ போனான்,
அங்க போன குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு கொண்டு போய் வச்சாங்க. அங்க போனாலும் பிரைஸ் தி லார்ட் அவனுக்கு என்னது பழி வாங்கிட்டு செய்யாத தப்புக்கு ஒரு பெரிய அவமான சின்னமா போய் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த போத்திபா வீட்டுல கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போடு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் இதை யார் சொல்றான்னா அவன் சொல்லி. இன்னைக்கு நண்பன் நிறைய நேரம் சொல்லுவான், நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவனோடு இருக்கிறார். நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்லிக்கலாம், நமக்குள்ள நம்ம சொல்லிக்கலாம் விசுவாசமா. ஆனா இதை யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும். புறஜாதியார் சொல்லணும். பக்கத்துல இருக்கிற விசுவாசி சொல்லணும். மனைவிமார்களின் புருஷன் சொல்லணும். அல்லது புருஷனுக்கு மனைவி சொல்லணும் சாட்சி. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லணும். பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு சொல்லணும். அல்லேலூயா. சும்மா விசுவாசம் இல்லை, அவங்க செய்கையை பார்த்து சொல்லணும். அப்போ கர்த்தர் உங்க கூட இருந்தானா நீ செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கூட இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டதை செய்ய மாட்டாங்க, கர்த்தர் செய்ய சொன்னதை மட்டும் தான் செய்வாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இஷ்டமா எதை வேணா ஸ்டார்ட் பண்ணுவேன், எதை வேணா செய்வேன், என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும் அப்படி கிடையாது. கர்த்தர் கூட இருந்தா ஒரு சத்தம் கேட்கும், ஒரு வார்த்தை கேட்கும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறவங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கிறவங்க. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட், யோசேப்போடு தேவனுடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. தேவ தரிசனம் இருந்தது. அதை பிடித்து கொண்டே போனார். திரும்ப சொல்ற சபையே, நமக்கு விரோதமாக, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, தேவன் உங்களை நம்ப பண்ணதுக்கு விரோதமாக, நேர் எதிராய் அதுக்கு சாத்தியமே இல்லைன்ற மாதிரி சூழ்நிலைகள் போய்கொண்டிருந்தாலும் நீங்க கர்த்தர் ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் செய்ய நினைத்தது தடைப்படாது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையோடே வாழு, அந்த வார்த்தை அறிக்கை பண்ணிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வாக்கு தத்தங்கள், ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள். அதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர். யோசேப்புக்கு என்ன திட்டம்னா, அவன் பஞ்ச காலத்துல தேசங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், போஷிக்கணும்ன்றது யார் மேல வச்ச திட்டம்? யோசேப்பின் மேல. அந்த தேவ திட்டத்துக்காக அவன் அத்தனை பாடுபட வேண்டியதா இருந்தது. அதற்கு அவனை உருவாக்குவதற்காக கர்த்தர் அத்தனை பாதி நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள், நீ ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நான் எப்படிப்பட்ட கனியை கொடு. கனி மீன்ஸ் மற்றவங்க யாருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், யாருக்கு நன்மை கொண்டு வர கர்த்தர் என்ன அபிஷேகித்திருக்கிறார். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சு அந்த தரிசனத்தை வாங்கிட்டு அதுக்காக ஓடிட்டே இருங்க. அதுக்குள்ள அத்தனை ஒத்தாசையும் கிருபையும் பரலோக சேனை உங்க கூட நிற்கும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க வேற எதையோ ட்ரை பண்ணீங்கன்னா அங்க கிருபை இருக்காது, அங்க தேவ ஒத்தாசை இருக்காது, அங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அந்த காரியத்துல நீங்க சேலஞ்சா எடுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த விஷயத்துக்காக நீங்க செய்யற எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கப்படுவார். அப்படியே படிப்படியா நகர்த்துவார். நகர்த்தி 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 கர்த்தர் கடைசி நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காரியம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் விடாப்பிடியாய் கர்த்தருடைய தரிசனத்தை, ஏன்னா கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை தன் உள்ளத்துல என்ன பண்ணிட்டே இருந்தா வச்சது. அப்ப தேவன் கூட இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தை அவன் கூடவே இருந்தது. எல்லா சூழ்நிலையும் இருந்தது. போர்த்திபா வீட்டை போய் வேலைக்காரனா இருந்தப்பவும் இருந்துச்சு, அவன் தண்ணி இல்லாத குடியில போட்டப்பவும் அந்த வார்த்தை கூட இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்புறமா தப்பான பழி சுமத்தி அவனை கொண்டு போய் சிறைசாலையில போட்ட போது சிறைசாலையிலும் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நீங்க பைபிள்ல வாசித்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்த நேரம் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் போட்டிருக்கோம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நிறைய இடத்துல வரும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? அவர் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல சூழலை வந்தா மறந்துடுறீங்களா? இல்ல கொஞ்ச நாள் ஆனோன்னு அதை மறந்துட்டு அதை அறிக்கை பண்ணி நிறுத்திடுறீங்களா? தொடர்ந்து அறிக்கை பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு விட்டுறோம், சில போராட்டங்கள்லாம் முடியல, அது மிஞ்சி போகுது, அது போது போ. நீ நழுவ விட்டினா கர்த்தர் உன்னை நழுவ விட்டுருவாரு. உன் கையில கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நீ செய்து முடிக்கணும். அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். நீ விசேஷமா நான் சொல்றேன், சில ஆட்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசுறேன், நான் சொன்ன டைரக்ஷனா வேற டைரக்ஷன் போகுது மெசேஜ். உங்க குடும்ப நபர்கள் கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். ஏதோ நல்லா வச்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்காதீங்க. ரட்சிப்பு உண்டாகணும், பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்தணும். அல்லேலூயா. அது எல்லாருமேலேயும் விழுந்த கடமை. அல்லேலூயா. உங்க புருஷனா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது உங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க? அதுக்காக எத்தனை கண்ணீர் விட்டுருக்கீங்க? அதுக்காக எவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கிறீங்க? அதுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறீங்க? அதுக்காக என்னென்ன பொருத்தனைகள் ஒப்பு கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. நிறைய இழந்திருக்கேன், நிறைய தியாகங்கள், நிறைய அவப்பேறு, நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தைகள். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை என்னால் முடியல, அது கடினமா இருக்குன்னு விட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் விட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க.
விட்டு நான் சரியா இருந்தா போதும், நான் ஜெபிச்சா போதும், நான் இல்லை. உங்க கையில கர்த்தர் கொடுத்த காரியத்தை நீங்க கொண்டு வந்து நிறுத்தணும். அல்லேலூயா. அதை நீங்க செய்து முடிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அதுதான் நீங்க கனி தருகிற அனுபவம். அதுதான் யாருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணுமோ அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநாட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பொதுவான ஊழியத்தை செய்யணும். நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அதெல்லாம் உண்டுதான். ஆனா பிரதானமாய் ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு விசேஷித்த அழைப்பு, விசேஷித்த தரிசனம், அது நீ மட்டும்தான் செய்ய முடியும். அது உன்னால மட்டும்தான் விடுவிக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல அசால்ட்டா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் வாய்க்கிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பேசுவாராக, உங்களோட கூட இடைப்படுவாராக. கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப அப்படியே ஜாலியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோட தரிசனத்தோட அப்படியே தொடர்ந்து கர்த்தரோடு கூட இருந்து நீங்க போயிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் காரியத்தை அழகா நடத்தி தருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் ஒண்ணே ஒன்று சொல்வேன், இந்த உலகத்துக்காக, உலகத்தின் ஆஸ்திக்காக, உலக ஜனங்களுடைய சில என்ன சொல்ல புகழோ இல்லை அன்போ இதுக்காகலாம் அந்த பரம காரியத்தை இழந்துடாதீங்க. மெயின் பரம காரியம்தான், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். அது மனுஷ அன்பை கொண்டு வந்து தரும், மனுஷன்கிட்ட உதவியை கொண்டு வரும், அது எல்லா காரியத்தையும் நம்ம கொடுக்கும். ஸோ நோக்கம் எல்லாம் அங்கே இருந்துச்சுன்னா இதுக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கை நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்களை இன்ச்சின்ச்சா ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல கொஞ்சம் பயப்படுவேன், கொஞ்சம் கலங்குவேன், கொஞ்சம் யோசிப்பேன், நிறைய அப்படியே யோசிப்பேன். இப்பெல்லாம் நான் ஏன்னா பார்த்துட்டேன், ருசிச்சுட்டேன். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது அவர் எல்லா வழியும் தடையை உடைச்சு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்றாரு. எல்லா விஷயத்தை அவர் சந்திக்கிறார், நடத்துறார். அதில் பயப்படாமல் தேவன் உங்க மேல வச்ச தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்த, நான் சொல்றேன், சில வருஷத்துக்கு முன்னாடி சில ஆரம்ப கட்டத்துல நீங்க பயங்கர வைராக்கியமா சில காலத்துக்காக ஜெபித்தீங்க, சில ரட்சிப்புக்காக ஜெபிச்சிங்க, சில மனம் திரும்புதலுக்காக ஜெபிச்சிங்க, சில மாற்றங்களுக்காக ஜெபிச்சிங்க. நாள் ஆக ஆக அதெல்லாம் முடியாது, அது திருந்தாது, அது நடக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டீங்க. அது போராடுறதை விட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு நீ விட்டியோ அன்னைக்கே என் வார்த்தை நீ விட்டுட்ட. என்னென்னமோ தேடி போற சைட்லலாம் இல்லை, மெயின் இதுதானே, உன் வேர் கரெக்டாக எங்கே இருக்கணும், நீர்க்காலில் இருக்கணும். நான் எதை உன் கையில் கொடுத்தனோ அதை நீ ஒழுங்காக செய். அதை விட்டுட்டு வேற எதையும் செய்யணும் ஓடாத. அதனால தான் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. அதனால தான் உனக்கு பிரைஸ் எல்லாம் நீ உன்னோட காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர் அந்த செயல் உனக்கு கூட இல்லாமல் போய்விட்டு இருக்குது. கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அதில் கர்த்தருடைய சித்தத்துக்கும் நடத்துக்கும் டேர்ன் ஆகி வந்துருங்க. சரி, யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தில் 49வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 49ல் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 22ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. யோசேப்பு கனித்தரும் செடி. ஒண்ணுனா வாசிமா. யோசேப்பு யாரு? கனித்தரும் செடி. அவன் யோசேப்பு வந்து எப்பவுமே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுறதுனால செடின்ற ஒரு வார்த்தை வருது. சரியா? அவன் இயேசுதான் நானே திராட்சை செடி, நம்மளாம் யாரு கொடின்னு இருக்குது. இப்போ இவன் யாருன்னா அவன் அதனால தான் இஸ்ரவேலில் மேய்ப்பனும் கண்மொழியுமானான் அப்படின்னா இருக்குது. இது என்ன இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி, வாக்குத்தத்தமான காரியமா இருந்தாலும் யோசேப்பு கனி தருகிற ஒரு செடியா இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. அப்ப சங்கீதம் 1 இங்க வருதா? நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள கனி தரும் செடி. அப்ப வேற எங்க இருந்துச்சு? நீர் ஊற்று அண்டையில் இருந்துச்சு. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நிறைய பேருடைய கனி எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே காய்ச்சி உள்ளுக்குள்ளேயே கொட்டிடும். இது எங்க படருது? சுவருக்கு. அவனுடைய எல்லைக்கு வெளியில போய் அநேகருக்காக என்ன பண்ணுது? இந்த கனி படர்ந்து நிற்குது, அநேகர் எடுத்துக்கொள்ளத்தக்கதாய். அதான் யோசேப்பு பிற்காலத்துல பிரைஸ் தி லார்ட் அவன் என்ன வாங்கினானா, அநேக தேசங்களிலிருந்து வந்து என்ன வாங்கினாங்களா? யோசேப்பு கிட்ட என்ன வாங்கினாங்க? தானியங்களை வாங்கினாங்க. அநேகரை போஷிக்கிறவனை மாறினான். தன் சொந்த குடும்பத்தில் இருக்கிற 70 பேர் மட்டும் இல்லை, அவங்களும் வந்தாங்க யோசேப்பு கிட்ட. அவங்க விழுந்து பணிஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் வச்சுக்கிற பவுண்டரி பாருங்க எப்பேற்பட்டதுன்னு. பிரைஸ் அந்த எகிப்துல மட்டும் இல்லை, பிரைஸ் தி லார்ட் எங்கெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்தும் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்களாங்க? தேசத்து தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாக, அவ்வளவு கனி கொடுக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். காரணம், அடுத்த வசனம், வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வில் வீரர் அவனை என்ன பண்ணாங்களா? மனம் மடிவாக்கி, பிரைஸ் தி லார்ட் அவன் மேல் எய்து அவனை என்ன பண்ணார்களா? பகைத்தார்கள். வில் என்றால் வாய், அம்பு என்றால் வார்த்தை.
அல்லேலூயா. இது சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அநேகுட வாய் பிரைஸ்ல என்ன பண்ணுச்சான், வில் வீரர் அவனை என்ன பண்ணாங்களாம், மனம் மடிவாக்குற அளவுக்கு அவனை பேசினாங்க. கடைசியில் பார்த்தா அவன் சூழ்நிலையும் அப்படிதாங்க இருந்தது. பேசுகிற மாதிரி தான் அவன் அவ்வளவு நாளுக்கு நாள் அவன் என்னத்தை சொன்னானோ, கர்த்தர் என்ன செய்வார்னு அவன் சொன்னானோ அதுக்கு நேர் எதிராக ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்போ மனமடி வாக்குனாங்க. அப்புறம் அவன் மேல் என்ன பண்ணாங்களாம், எய்தார்கள், வார்த்தைகளை எய்தார்கள், அவனை புண்படுத்த வச்சாங்க, அவனை வேதனைப்படுத்த வச்சாங்க, அவனை எல்லாத்தையும் இழக்க வச்சாங்க, எல்லாம் நடந்தது. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியா இருந்தது. இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்க காரியம் வாய்க்கணும்னா, யோசேப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்தது எல்லாமே நிறைவேறி அத்தனையும் உங்க கண்கள் கண்டு அதை சுதந்திரித்து தான் உங்க வாழ்க்கை முடியணும்னு சொன்னா, உங்க வில் உறுதியா இருக்கணும். முதலாவது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் எதற்காக உங்களுடைய வேர் அந்த தேவனுடைய நோக்கத்துல சரியா நிலநாட்டியப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சு கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்காரு, உன் கையில பொறுப்பை எதை கொடுத்துருக்கிறாரோ அதை குறிச்சு நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் என்னன்னா, நான் பரிசுத்தமா இருந்தா போதும், நான் நல்லா வாழ்ந்தா போதும், நான் பரலோகம் போனா போதும். கிடையாது. பிரைஸ் எல்லாம் உங்களை நம்பி கொடுத்தா எங்க போகும். அல்லேலூயா. நம்பி சில ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருப்பார், வெளியிலேயே ஆத்துமாக்களை கொடுத்திருப்பார், சொந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கொடுத்திருப்பார். பிரைஸ் எல்லாம் சில மேல உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருப்பார். அதுக்காகலாம் நீங்க டெய்லி ஜெபிக்கணும், அதுக்காக நீங்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. அது கர்த்தர் பார்ப்பார், எதிர்பார்ப்பார். அதெல்லாம் நீங்க செய்யாம வேற எதுவும் செய்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் வில் எப்படி இருந்துச்சா, மற்றவங்க எல்லாம் உன்னை மடிவாக்குனாங்க, அம்பை எஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவன் வில், அவன் வாய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தது. யோசிப்பு பாருங்களேன், நிறையவே பேசியிருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? யோசிப்போட சரித்திரத்தை எல்லாம் வாசித்து பாருங்களேன், அவன் அதிகமாக எங்கேயும் பேசியிருக்க மாட்டான். அவனை குற்றம் சாட்டின போது கூட அவன் எதுவுமே பேசின மாதிரி இல்லை. நான் செய்யல, பண்ணல, அதெல்லாம் எதுவுமே பேசல. அல்லேலூயா. அவன் ரொம்ப, அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டபுளாக இருக்கும். சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல கரெக்டாக பேசியிருப்பான். அதனால தான் அவன் வில் எப்படி அவனுடைய சோத்திரம். ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருந்துச்சா, உறுதியாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை பேசுறீங்க, என்ன வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, அறிக்கை பண்ணுறீங்க, கவனமாக இருங்க. 1000 பேர் 1000 பேசிட்டுங்க, இல்லை நீ பேசு பாரு கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார், அதை சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும், மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். அதனால தான் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் சத்தம் உறுதியாக இருக்கணும். எங்கன்னா தேவனுக்கு உண்டாக உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி உறுதியாக இருக்கணும், பிசாசுக்கு முன்னாடி உறுதியாக இருக்கணும். அவன் யோசேப்பு கிட்ட இருந்த பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, அவனுடைய வில் உறுதியாக இருந்தது. அதனால தான் அவன் கனி கொடுக்குறான் மாறினான். அதனால தான் அவன் தேசங்களுக்கெல்லாம் தானியத்தை கொடுத்தான். அதனால தான் அவன் உயர்த்தப்பட்டான். காலம் வரும்பொழுது பார்வோனுக்கு மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சு அவன் ஒரு சிங்காசனத்தில் கொண்டு எங்கேருந்து எங்கே போகிறான் பாருங்க, சிறைசாலையிலேருந்து டைரக்டாக எங்கே போகிறான். அப்போ நம்மள சிறைசாலை அனுபவம் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஒடுக்கப்பட்டு சங்கிலி போட்டு ஒடுக்கப்பட்டு அந்த லெவலுக்கு போவோம். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சமயம், கர்த்தர் வச்சிருக்கிற காலத்துல சமயத்துல நம்ம காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. பிரைஸ். அந்த சிறைசாலை வரைக்கும் அப்படியே அவனுடைய வில் உறுதியா இருந்தது. பார்த்த அடுத்த ஸ்டெப், திடீர் என்று ஒரே நைட்டு தான் நேரம் எங்க போய் நிற்கிறான், அரண்மனையில ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பிரைஸ்லா. எல்லா அதிகாரமும் கையில வருது. அல்லேலூயா. காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே முதல்ல என் நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்யுங்க, என் வேறு எங்கே இருக்கணும், உங்களோட வார்த்தை என்ன, என்னை குறித்து என்ன நோக்கம், நான் எதை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாத போயிட்டு சுற்றிட்டு வரீங்க. ஆண்டவர் சொல்ல, முதல்ல உனக்கு கொடுத்தது கவனி, நீ தான் செய்யணுன்றத பாரு. நான் ஸ்கூல் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே சரியா அப்போ பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குதுங்க, சரியா கடமைகள் இருக்குது, வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்ட எல்லாம் பண்ணணும். இந்த டைமில் ஆண்டவர் ஸ்கூல் வேலையை விடுன்றாரு. என்ன ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வாங்க முடியாதுன்னு. ஸ்கூலுக்கு போவேன், மயக்கம் வரும். அந்த கேம்பஸ்குள்ளே அந்த கேட்குள்ளே காலை வச்ச உடனே மயக்கம், தலை சுத்தம், ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, அப்படியே தள்ளும். வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருப்பேன், எதிர்க்கே தான் வீடு. திருப்பி ஸ்கூல் போவேன், ரெண்டு பேர் முடிச்சுட்டு போவேன், திருப்பி முடியாமல் ஏறி போவேன், ஒரு கிளாஸ் எடுப்பேன், திருப்பி வந்துடுவேன். முடியல, ரொம்ப ஒரு மாதிரி. எவ்வளவோ சொன்னால் அவங்களை அங்கே ட்ரிப்ஸ் ஏற்றுறோம், மெடிசன் எடுக்க மாட்டேங்க, ஓகே ட்ரிப்ஸாக ஏற்றிடுறோம், நீ ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்துங்க, பிள்ளைங்களை கொண்டாந்து விடுறோம். கர்த்தர் சொல்லிட்டார், நீ என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. இதோட முடிஞ்சிச்சு. சொன்னார், அண்ணனே நான் மேக்ஸ் நல்லா எடுப்பனே, ஒரு ஃபெயிலியர்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்களே, இவங்க என்ன அனுப்ப மாட்டாங்களே. கர்த்தர் சொன்னார், உன்னை விட பலவான்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறான், அதனால் அந்த வேலையெல்லாம் எவன் வேணா பார்ப்பான், ஆனால் என் வேலையை நீ மட்டும்தான் பார்க்க முடியும், வா என் பின்னாடினாரு. வந்தேன். அப்புறம் 1 மாதம் டியூஷன் எடுத்தேன், வீட்டில் டியூஷன் எடுத்தேன்.
கர்த்தர் சொன்னார், வந்தா முழு விசுவாசம் 100% வா, இல்லைன்னா பின்வாங்குற ஆத்துமா இருந்தா உன் ஆத்துமா மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன்னு கர்த்தர் ஒரு வார்த்தை மூலமா பேசினார். அப்புறம் 1 மாசம் டியூஷன் எடுத்து அதையும் விட்டேன். கர்த்தர் ஆச்சரிய விதமா இன்றைய வரைக்கும் எங்களை, அப்புறம் டேவிடுக்கு வேலை கிடைச்சது. கர்த்தர் எங்களை இன்னை வரைக்கும் வேலை செய்த நாட்களை விட இப்போ கர்த்தர் ஊழியத்தை செய்து கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்துல நின்று அதற்காக போராடி ஜெபித்து அழுது பிரயாசப்படும் பொழுது எங்களை நல்லாவே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மற்றபடி நான் நல்லா தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்ய, என்னுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமான பலனை எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தர் நிறைய பேர் நடக்கவே முடியல, சாஞ்சி சாஞ்சி நடக்கிறாங்க, இங்க வலி அங்க வலின்றாங்க, முட்டி நம்ம உட்காந்தா ஏந்திரிக்க முடியல. நானும் ஸ்மார்ட்டாக தான் இருந்தேன். அல்லேலூயா. நல்லா தான் இருந்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இத்தனைக்கும் சரியாக சாப்பிட்றது இல்லை, அப்பப்போ விட்டு தான் சாப்பிடுவேன், சாப்பிட தோணாது, அப்படிலாம் தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் பலப்படுத்து. அதை சொன்னேன், உங்களை எங்க கர்த்தர் அவர் பயன்படுத்தணும்னு வைக்கிறாரோ அந்த இடத்துல நின்று அந்த காரியத்தை செய்யுங்க. அதான் கனி தருகிற அனுபவம். அல்லேலூயா. அங்க நீங்க தேவனுக்கு பிரயோஜனமா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா நில்லுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி. அல்லேலூயா. இந்த மாதிரி கனி கொடுத்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப இப்படி இருந்த போது யோசேப்போட ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள போறானா பாருங்க. ஸ்தோத்திரம். 23வது வசனம், அவன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்குள்ள கற்பத்திற்குரிய உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை இதுக்கு மேல வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? உயர வானத்தின் ஆசீர்வாதம், எல்லாம் விண்ணுக்குள்ள ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கீழே பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதம், கற்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் கற்பத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் குவிக்கிறாரு பாருங்க. யார் மேல? யோசேப்பின் மேல. ஏன் 2 மெயின். கர்த்தர் கூட இருந்தார். இன்னைக்கு நீங்க போற இடத்துக்குலாம் கர்த்தரை கூப்பிடாதீங்க, அவர் வரமாட்டார். நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு. நான் போறேன், ஜோம் பண்ணிட்டே போனேன், ஆட்டோல என் சமூகம் முன்னாடி போ 100 ஆட்டோ வரணும், 90 ஆட்டோல தான் போடுறான். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். அதை பார்த்துட்டு கர்த்தர் சமூகம் போகுது. இதெல்லாம் சும்மா இந்த டூப்ளிகேட் இதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. மனசுல தெரியணும் கர்த்தர் சமூகம் போகுது, ஆண்ட பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்க போகும்போது தேவ பிரச்சனத்தை உணரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் யோசேப்போடு கூட எங்க போனாலும் இருந்தார். நல்ல விஷயத்தை மட்டும் கர்த்தர் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க, கஷ்டமான விஷயம் பிசாசா போகுது, கர்த்தர் தான் நடத்துறாரு, அங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, அங்கதான் தூக்கி எடுப்பாரு. அல்லேலூயா. அடுத்த 2வது, அவன் வில் உறுதியாக இருந்தது. உங்க வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இஷ்டத்துக்கு பேசிடுறீங்க, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா பேசுறோம். நிறைய உங்க வார்த்தையினாலே லூஸ் ஆகுது, நிறைய இழக்கிறோம். ஒரு நல்ல தண்ணி கஷ்டப்பட்டு ரொப்பி தண்ணி கிடைக்காத இடத்துல போய் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல தண்ணி இறைச்சி ஏதோ பண்ணி ஊற்றி எடுத்தோ பண்ணி ரொப்பிட்டு அதில் சின்ன ஒரு பின்ன ஓட்ட போடுங்க, என்னாச்சு? ஒழுங்கிட்டே போகும். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய ஆண்ட பிரசனத்தை வசனத்தை கேட்கறது, வாக்கத்தை கேட்கறது, நல்ல ஆவி நிறைய ஜோம் பண்ணுறது, பரவசமாக போகிறது, அப்புறம் தேவையில்லாத வார்த்தையை பேசி சிலர் பின்னு போடுவாங்க, சிலர் ஆணி போடுவாங்க, சிலர் பெரிய பைப்பை கொண்டாந்து ஓட்ட போட்டுறாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே என்ன பண்ணிடுது, நிறையா போயிடுது. ஆசீர்வாதங்கள், உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் நம்ம என்ன பண்ண புறஜாதியாரை விட ரொம்ப கேவலமான நிலைமையில போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவரா, நடத்துவாரா, வாய்க்க பண்ணுவாரா, உயர்த்துவாரா? உயர்த்தாமல் விட மாட்டார், மேன்மைப்படுத்தாமல் விட மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா. தகுதியா மட்டும் வாழ்ந்துருவோம். சரி, அடுத்தது ஒரு மனுஷனை பார்க்க போறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட பிரைஸ் தி லார்ட், ஆபிரகாம் கர்த்தரோடு வாழ்ந்தானா இல்லையா? சாராள் அம்மா தான் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரியா? ஆபிரகாம் மற்றபடி கர்த்தரோடு கூட தான் வாழ்ந்தவன், தேவன் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அப்படி நல்ல ஒரு தேவ மனுஷனா இருந்தாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமோடு கூட அங்கிருந்த அமலேக்கின் ராஜா அபிமெலேக்கு அவனும் அவனுடைய சேனாபதியாகிய பிக்காலும் வந்து ஆபிரகாமோடு கூட என்ன சொல்றாங்களா, கர்த்தர் நீ செய்யறது எல்லாத்தையும் கூட இருக்கிறாருன்றதை நாங்க பார்த்தோம், அதனால என்னோடு கூட உடன்படிக்கை செய்து, என்னோடு கூட மட்டும் இல்லை, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு கூட நீ என்ன பண்ணக்கூடாது, தயவு பாராட்டணும், தயவு பாராட்டுவேன்னு சொல்லி என் கூட என்ன பண்ணி நீ உடன்படிக்கை. பாருங்க, பரதேசியே சுத்தின ஆபிரகாம்ங்க, பரதேசிங்க. அவனுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்றதெல்லாம் அப்படியே போக்குல போயிட்டு இருக்கிற மனுஷன், கூடாரத்துல வாசம் பண்றவன், ராஜா. அந்த இடத்துல அந்த ராஜாவும் அவனுடைய பிரதானியும் வந்து அவன்கிட்ட என்ன பண்றாங்க, கர்த்தரும் கூட இருக்கிறாரு, அப்ப நீ செய்யறதெல்லாம்
ஏன் சொல்றாங்க கத்தர் கூட இருக்காருன்னா அவன் செய்தெல்லாம் நான் வாய்க்குது. அவன் சீமான ஒண்ணுலாக சீமான மாறுறான். அப்ப நீ செய்தெல்லாம் வாய்க்குது, கத்தர் கூட இருக்கிறாரு. அதனால எனக்கும் என் குமாரனுக்கும் என் பேரனுக்கும் என்ன பண்ணி நீ, நான் உங்களுக்கு தயவு பாராட்டினது போல என் தேசத்தை இருக்க உனக்கு இடம் கொடுத்தல, எங்களுக்கு நீ தயவு பாராட்டு. பின் நாட்களில் நீ எங்களுக்கு என்ன பண்ணாத, தீமை அதுவும் செய்திடாதுன்னு சொல்லி ஒரு பயத்தோட வந்து என்ன பண்றாங்க, சமாதான உடன்படிக்கையை பண்ணி கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அதான் சொல்றேன், நீ கத்தர் நம்மோடு இருந்தால், கத்தருடைய வார்த்தை நம்மோடு இருந்தால், கத்தருக்கு பிரியமானபடி அதை செய்தால், வாஷிப்லேயே கத்தர் பேசுறது போல அநேகர் வந்து நம்மோடு கூட சமாதானம் பண்ணி கொள்வார்கள். ஹல்லேலூயா. பகைப்பாங்க, எதிர்ப்பாங்க, பொறாம கொள்வாங்க. ஆனா முடிவு நம்ம கிட்ட வருவாங்க, சமாதானம் ஆவாங்க. ஹல்லேலூயா. நம்ம கத்தருக்கு ஏற்ற விதமா வாழ்ந்தோம்னா நமக்கு மேல இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம தயவை நாடுவாங்க. ஹல்லேலூயா. கத்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பணம் காசுலாம் வேணாங்க. பணம் காசு படிப்பு பதவி இதெல்லாம் குப்பை. கத்தர் மட்டும் கூட இருந்தா போதும். உங்க வில் உறுதியா இருந்தா போதும். இது ரெண்டும் நல்லா மனசு ஆழத்துல பதிச்சு வச்சுக்கணும். வில் உறுதியா இருக்கட்டும், வார்த்தையில் ரொம்ப கவனமா இருங்க. சோத்திரம். டக்குன்னு யாரும் எதுவும் பேசிடாதீங்க. ஹல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல பேசிடுங்க. ஹல்லேலூயா. பேசலாம். கத்தர் நல்லவர். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கத்தர் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. உண்மையா இருப்போம். அல்ல ஆபிரகாமோட வாழ்க்கையில கத்தர் அப்படி செய்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம். ஆதியாகமம் 24:56 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். பிரயாணம்னா நம்ம எடுக்கிற நம்ம வாழ்க்கையே ஒரு பிரயாணம் தான். அதுல ஒவ்வொரு காரியத்திலும் இங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எலியேசர். யாரு? எலியேசர் யாரு? ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அப்ப அவனை குறித்து சில காரியங்கள். அப்ப கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தமோ எப்படியோ, ஆனா எலியேசர் எடுத்த காரியத்தை, அந்த பிரயாணத்தை அழகா கர்த்தர் வாய்க்க பண்ணி நேர் வழியில கொண்டு போய் காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. சரியா? அப்போ எலியேசர் வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்ததுன்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம தியானிச்சு பார்த்து அந்த காரியம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். அதே 24ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, அங்க பாருங்க 2 காரியம். வயதில் மூத்தவன் யாரு? வயதுல. அப்போ ஒருவேளை ஆபிரகாமை விட மேபி எல்டரா கூட இருக்கலாம். சரியா? வயதில் மூத்தவன். அதே நேரத்துல ஸ்தோத்திரம், தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமானவன். அப்போ ஒரு வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் மேல அதிகாரியை யாரை தான் வச்சிருக்கிறாங்க? எலியேசரை தான். அப்போ முதல்ல அவன் வந்த பிற்பாடு ஒரு வேலைக்கு ஒருத்தர் வந்த உடனேயே அவங்க யாரை மாற்ற மாட்டாங்க? அதிகாரியா மாற்ற மாட்டாங்க. அப்போ அவன் வந்து சேர்ந்த நாள்ல இருந்து பிரைஸ் தி லார்ட், அந்த இது சொல்லப்படுற வசனம் சொல்லப்படுற வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருப்பான்? உண்மையா வேலை செய்திருப்பான். ஹல்லேலூயா. உண்மையா இருந்திருப்பான். அவன் கொடுக்கப்பட்ட கடமையில கரெக்டா செய்திருப்பான். அவன் செய்தெல்லாம் ஆண்டு வாய்க்க பண்ணிட்டே வந்திருப்பாரு. அதனாலதான் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? அவனை எல்லா ஊழியக்காரருக்கு மேல அதிகாரியாய் மாற்றினான். ஒரு வசனம் உண்டு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம அநேகத்தின் பேர்ல என்ன மாற்றுவாரு? அதிகாரியை மாற்றுவார். அப்போ இவன் வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவன் கொடுக்கப்பட்ட சின்ன வேலைகள்ல எப்படி இருந்திருக்கிறான்? உண்மையா இருந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம உண்மை பிசைகிறது. நிறைய இடங்கள்ல நம்ம ஆரம்பத்துல இருந்த அந்த பக்தி, அந்த கர்த்தருக்கு முன்னாடி பாராட்டின அந்த உண்மை, இதெல்லாம் நிறைய என்ன பண்ணிடுச்சு. இப்போ தயவுசெய்து சொல்றேன், அந்த உண்மையிலேருந்து விலகும்படி பிசாசு பயங்கரமா போராடுவான். அதை ஒரு வார்த்தையும் கொடுப்பான். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? நாம் உண்மையற்றவர்களா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இந்த ஒரு வசனம்லாம் வந்துடும் நமக்கு. உண்மையா இருந்தா கர்த்தர் அதிகாரியை மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில உண்மை தேவை. எதுல உண்மைனா, கொஞ்சத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காரியத்துல, கொஞ்சம் பணத்துல, கொஞ்சம் பலத்துல, கொஞ்சம் நேரத்துல, கொஞ்சம் ஊழியத்துல, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ உண்மையா இருங்க. போராட்டம் வரலாம், அதை செய்ய முடியாதபடிக்கு தடைகள் வரலாம். கர்த்தர் யாருக்கும் தீர்க்கதரிசனமா பேசுறாரு, அதை விட்டுறலாம் அப்படி கூட நினைக்கலாம். அதுக்கு போட்டி போறாமலாம் வரும் பிரைஸ்ல. ஆனாலும் உண்மையா இருங்க. அதே மாதிரி உங்க வேலை ஸ்தலத்துல உண்மையா இருங்க. படிக்கிற பிள்ளைங்க உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல டீச்சர்ஸ்க்கு மற்றவங்க முன்னாடி உண்மையா இருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க.
மனைவிமார்கள் புருஷனுக்கு உண்மையா இருங்க, புருஷன் மனைவிக்கு உண்மையா இருங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்து தான் உங்களை உயர்த்துவார். ஏன் உயர்வு வரல? மறைச்சு மறைச்சு நிறைய காரியங்கள், உண்மை இல்லாத காரியங்கள். இன்னைக்கு உண்மையா இருந்தான், அதனால தான் அதிகாரியா என்ன பண்ணா? உயர்த்தப்பட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இப்ப என்னன்னா ஒரு ஆணையை விடுவிக்கிறான். நீ எனக்கு ஒரு ஆணை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, எலியேசர் வேலைக்காரன், அவ்வளவுதான், சரிங்களா? ஆனா இவன் எஜமான, இவன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறது யார் போனோம்? எவ்வளோ முக்கியமான வேலையை கொடுத்துட்டு அதில் வேறு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? நீ எங்கே போகணும்? இங்கே போகக்கூடாது. என்னோட சொந்தக்கார வீட்டில், யார் வீட்டுக்கு? லாபான் வீட்டுக்கு. அங்கே போகணும். எந்த இடம் அது? இனத்தார் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அங்கே தான் பெண்ணு கொள்ளணும். அந்த பிள்ளை இங்கே வரணும். என் பையனை அங்கே கொண்டு போய் என்ன பண்ணாத, விட்டுறாத. இப்படி பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதுக்கெல்லாம் ஆணை விட்டு கொடு. அது எப்படிங்க ஒரு பொண்ணு ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம், அந்த காலத்தில் பஸ் ரூட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி வரும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஆணை. ஆனால் எஜமானன் சொன்னார் சொல்லி அந்த ஆணைக்கு என்ன பண்ணா? அவன் தொடையின் கீழே வைத்து 29ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆணை கொடுன்னு சொன்னா ஆணையிட்டு கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்ற காரியம் எல்லாமே கரெக்டா பக்காவா நீங்க சொன்னபடியே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆணையிட்டு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க? கர்த்தர் நம்ம நிறைய உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. திருமண உடன்படிக்கை இருக்குது, ஞானஸ்தான உடன்படிக்கை இருக்குது. அதை தாண்டி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்துல நானும் கர்த்தர் நிறைய உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உடன்படிக்கைகள் பிரதிஷ்டைகள்லாம் ரொம்ப மகிமையானது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் யுத்தத்துக்கு தன்னோடு சேர்த்து வைப்பாராம், அப்படி வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைலாம் ஏதாவது இருக்கா? இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்குதா? இல்லையா? பிரதிஷ்டைகள், உடன்படிக்கைகள், பொருத்தனைகள், பிரைஸ் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அப்பப்போ புதுப்பிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி இதெல்லாம் நான் உங்களோடு செய்த உடன்படிக்கை ஆண்டவரே. அது கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கை ஒன்று, நம்ம தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை ஒன்று. அந்த உடன்படிக்கைகள் நம்மளை காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஏதுவாய் நடத்தும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சிலர்லாம் ஒன்றும் இல்லை, அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு இருப்பீங்க. சிலர்லாம் என் தசம பாகங்களில் கரெக்டாக கொடுப்பேன்னு இருப்பீங்க. சிலர் சில காணிக்க பொறுத்துறைகள் எடுத்து வைப்பீங்க. சிலர் தங்கள் நேரங்களை ஆண்டவருக்கு சில நேரத்தில் கொடுத்துருப்பீங்க. சிலர் ஏதாவது ஒரு சின்ன ஊழியம் செய்கிறான்னு சொல்லியிருப்பீங்க. ஏதாவது இது மாதிரி சில காரியங்கள்லாம் தேவனோடு கூட நீங்களே என்ன பண்ணுங்க, இந்த வாஞ்சையில், இந்த அன்பில் சில காரியங்கள் தேவனோடு சொல்லியிருப்பீங்க. பொருத்தனைகள், உடன்படிக்கைகள், அதில் மாறக்கூடாது, அதில் உண்மையாக இருக்கணும். அப்போ எலியேசர் இந்த மாதிரி செய்துட்டு, இதெல்லாம் கடினமானதுங்க, கடினமானது. அவங்க போட்ட கண்டிஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு ஈஸி கிடையாது. அந்த காலங்களில் அது ரொம்ப கடினமான ஒன்று. உடனே அவன் போகிறான். போயிட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஆணையில் இல்லைன்னா உடன்படிக்கையில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், வாக்குறுதி கொடுக்குறவனாக இருந்தான். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்க முடியும்? எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க ஆண்டவருக்கு? நான் இருப்பேன்ப்பா இப்படி, நான் வாழ்வேன்ப்பா இப்படி, நான் இதுக்காக ஜெபித்து இந்த காலத்தை ஜெயம் எடுப்பேன்ப்பா, என் பிள்ளையை சரியாக வளர்த்து உங்க முன்னாடி நிறுத்துவேன்ப்பா. எத்தனை பேர் அப்படிலாம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவங்க பிள்ளைகளுக்காக நான் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கேன் கர்த்தர். ஆண்டவர் தெரியும் நிறைய விஷயங்கள். அல்லேலூயா. வாக்கு கொடுப்பேன் ஆண்டவருக்கு. ஆண்டவரை நான் இப்படி வளர்ப்பேன், ஆண்டவரை இப்படி நிறுத்துவேன்ப்பா, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் இழுத்து வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் அந்த வாக்குறுதியை அங்கீகரித்தார், கனப்படுத்தினார். இன்றைக்கு அப்படியே 3 பிள்ளை நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாங்க நாங்கள் வளர்ந்த விதத்துக்கும் இப்போ என் பிள்ளைங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அளவு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நிறைய வாக்குறுதி என் பிள்ளைகளை குறித்து நான் கர்த்தர்ட்ட கொடுத்துருக்கிறேன். அவரும் எனக்கு நிறைய வாக்குத்தை கொடுத்துருக்காரு. பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன், பிடிச்சி ஜெபம் பண்ணுவேன், எழுதி வைப்பேன். திரும்ப கர்த்தர் பேசுவார், எழுதி வைப்பேன். அதுதான் பார்த்துட்டு தவிர சூழ்நிலை நான் பார்க்கல. அதனால தான் இது வரைக்கும் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால ஆணையிடுங்க, கர்த்தரோடு கூட என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க காரியங்களை. அடுத்தது 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 24:12 வாசிக்கும் போது பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்படி என்றால் அவன் தன் எஜமானுக்காக ஜெபம் பண்றான். யாருக்கா ஜெபம் பண்றான்? அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போறீங்க, சில வீட்டு வேலைக்கு போறீங்க, சிலர் கம்பெனிக்கு போறீங்க, இப்படி சில வேலைங்க. எத்தனை பேர் இல்லைன்னா சில டீச்சர்ஸாக கூட இருக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் போகிற அந்த வேலை ஸ்தலத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க?
இவங்க கொடுக்குற சம்பளத்தை நம்ம செய்கிற வேலையே அதிகம், காரியம் வாய்க்காது. நீங்கள் ஜோம் பண்ணணும். நீங்கள் போகிற கம்பெனிக்காக ஜோம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்காக, மேனேஜருக்காக, அவன் நல்லவனோ கெட்டவனோ ஜோம் பண்ணுங்க. ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. காரியம் நல்லா நடக்கட்டும் ஆண்டவரே, கம்பெனி நல்லா லாபத்தில் போட்டு ஆண்டவரே சொல்லி ஜபிக்கணும். கம்பெனி எத்தனை பேர் இப்படி ஜோம் பண்ணிக்கணும்? நான் எங்கள் ஸ்கூலுக்கு அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தா பில்டிங் மேலே பில்டிங் கட்டி, என் பேர பிள்ளைங்க அங்கே தான் படிக்குது. இப்போ நல்ல ஸ்கூல் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு இந்த மேடம் போய் இப்போ வேறு அவங்க ஃபாரின் இருக்கிறோடைய மருமகள் இப்போ டேக் ஓவர் பண்ணி எல்லாம் பக்காவாக அப்போ இருந்ததை விட நிறைய விஷயங்கள்ல நல்லா சூப்பராக நடக்குது அந்த ஸ்கூல். அல்லேலூயா, சோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் போகிற வேலை ஸ்தலத்துக்காக, நீங்கள் போகிற இன்ஸ்டியூஷன், அது இப்போ ஸ்கூலோ காலேஜோ, அதுக்காக ஜோம் பண்ணுறீங்களா? நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அது ஆசீர்வாதமாக நடக்கட்டும்ப்பா, அங்கே நல்ல டீச்சிங் நல்லா இருக்கட்டும், அங்கே பிள்ளைங்க படித்து நல்ல விதமாக வெளியில் வரட்டும், எல்லாம் ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் என்ன டிப்ஸ் கொடுக்குறேன்னா, உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணணும்னா சலிப்போட போகாதீங்க வேலைக்கு. பரவாயில்ல, கஷ்டத்தோடு செய்யுங்க. அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அந்த வேலை ஸ்தலத்துக்காக ஜெபிங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. பாரத்தோடு ஜெபிங்க. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. இவனுடைய காரியம் வாய்க்க பண்ணதுக்கு காரணம் எஜமானுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணினான். நீங்களும் அந்த மாதிரி ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்க, 15ஆம் வசனம். இப்படி சொல்லி அவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனேயே பாருங்க, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய, அது கரெக்டா அவன் யார் வரா? கரெக்டா வரா. இவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணானோ, என்ன பொருத்தனை பண்ணிட்டானோ, அப்படி அதை சொல்லி அவன் வாய் முடிக்கிறதுக்குள்ள அப்படிதான் வசனம் போடுறது இல்லையா? அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லின்றத ஆண்டோட பேசுறான். ஜெபம் முடிச்ச உடனேயே யார் வரா? நான் அதான் சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் பண்ண உங்க காரியம் உடனே நடக்கும். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் போது, விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்ப மாற்றினார். கர்த்தர் ரெட்டிப்பா நன்மை கொடுத்தார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விடாதீங்க. மெயினா நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க போகிற வேலை ஸ்தலத்துக்காக, நீங்க வேலை பண்ணுறவங்களுக்காக, உங்களுக்கு மேல எஜமானா இருக்கிறவங்களுக்காக, பாஸ்டர் ஊழியக்காரர்கள் உங்க மேல எஜமானா தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஜெபிக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நல்லா ஜெபிங்க. இதெல்லாம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்குள்ள வழிகள். அல்லேலூயா. இவன் இப்படி ஜெபித்து முடித்த உடனே இவனுடைய காரியங்கள் பக்கம் லகுவா முடியுது. கரெக்டா வரா, கரெக்டா அவனை மீட் பண்றான், கரெக்டா பேச்சுவார்த்தை நடக்குது. இவன் மனசுல வச்ச மாதிரி அவன் என்ன பண்றான்? நீர் குடியும் உங்களோட ஒட்டங்களுக்கும் வார்க்கிறன்னு சொல்றான். அதே மாதிரி நடந்து லகுவா நேரம் அந்த வீட்டுக்கு போயிடுறான். போய் அழகா பொண்ணையும் கூட்டிட்டு காரியம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இவ்வளோ எல்லாத்தையும் வாய்க்க பண்ணப்பாடு அவங்க சொல்றாங்க, பொண்ணோட வாய்மொழி கேட்கலாமே அப்படி இப்படி. ஏங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்கப்பட்டாருங்க, இனிமே என்னங்க தடையெல்லாம் உடச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த பெரிய ஒரு வேலை, அவன் பல வேலை செய்திருக்கலாங்க. எலியேசர் ஆபிரகாமோட வீட்டில் இருந்து பல வேலை செய்திருக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு வேலை தானே செய்திருப்பாப்ல. அவன் எத்தனையோ வேலை செய்தான். ஆனா அவன் மேல வைக்கப்பட்ட பிரதானமான ஒரு அழைப்பு, ஒரு ஊழியம், ஒரு வேலை என்னன்னா, இந்த ரெபேக்காளை கண்டுபிடித்து கொண்டு வர. அதே தான் சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட விதத்துல உங்க மேல ஏதோ ஒன்றை கர்த்தர் வச்சிருக்க, அது என்னன்னு கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு நிறைவேறணும். அல்லேலூயா. அதற்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நோக்கம் தெரியாம அலையக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் நோக்கம் தெரியாம அலையக்கூடாது. நோக்கத்தை புரிஞ்சு அதற்காக நீங்க பிரயாசப்படுங்க. அதுலதான் உங்க பிரயாசத்தை அதிகமா போடணும். அதுக்காக நிறைய இழக்க வேண்டியது இருக்கும், சகிக்க வேண்டியது இருக்கும், பொறுக்க வேண்டியது இருக்கும். செய்துட்டே போங்க. கர்த்தருடைய சமூகம் கூடவே இருக்கும். பெரிய ஒரு ஜெயத்தை செய்து கடைசியில பாருங்க, ஆபிரகாமையும் சரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எலியேசரை பத்தி பின்னாடி சொல்லல, கண்டிப்பா அவனை ஆசீர்வதிச்சிருப்பார். கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்திருப்பாப்ல. யோசேப்பையும் கர்த்தர் அபிரதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லா அந்த கர்த்தருடைய சித்தத்துக்காக, தேவன் கொடுத்த பிரதான வேலைக்காக அந்த இடத்துல வேற நிலைத்து நிற்க பண்ணி மற்றவர்களுக்கு அந்த கனி கொடுக்குற அனுபவத்தோடு நின்றவர்களை கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி அவருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு.